மகர ராசி அன்பர்களுக்கு படிச்சுட்டு வெளியில வராங்கன்னா, கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அங்க ஒர்க்குக்கு போகும்போது, இவங்க எக்ஸ்போர்ட் பண்ண கம்ஃபர்ட்னஸ் அங்க இருக்காது. இவங்க ஒண்ணு நெனச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, என்னடா அது பில்டிங் தான் பெருசா இருக்கு. ஐடி கம்பெனின்னு நெனச்சு நான் உள்ள போனேன். கடைசியில ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எல்லாருக்கும் ஆன்சர்பிளா இருக்கு. யாரும் சொல்லிக் குடுக்கவே மாட்டேன்றாங்க. எது கேட்டாலும் வெடுக்கு வெடுக்குன்னு என்ன படிச்சுட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. எந்த டிசிப்ளின் கூட இல்லையான்னு கேட்குறாங்க. அப்டின்னா அவங்களுக்கு வந்து வெடுக்கான வார்த்தைகள கேட்கறதுக்கு ரெடி ஆயிக்கணும். அது மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கணுமே ஒழிய, நான் வேலைய வேண்டான்னு விட்டுட்டு வந்துறக்கூடாது. அதே மாரி அந்த ஜாப்லேருந்து வேற ஜாப் மாறுறதுக்கு முன்னாடி, ஒரு தடவைக்கு 10 தடவ அது கன்ஃபார்ம்டா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க மாறணும். என்னதான் குரு பகவான் பார்த்தாலுமே 2ல ராகு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல டிலே ஆறதுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேன்னு சொல்லி நீங்க குடுத்துருவீங்க. நீங்க அந்த கம்பெனிலயே போய் கேட்பீங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, "இப்ப இல்லப்பா உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான். ஆனா உனக்கு 6 மந்த்ஸ் கழிச்சு குடுப்பேன்னு" சொல்லுவாங்க. அப்ப இந்த வேலைய விட்டுட்டீங்க அப்படின்னா, அங்க மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிக்குவீங்க. பட் எதுவா இருந்தாலும் 3ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறனால மேட்ச் பண்ணி வந்துடலாம். ஆனா டென்ஷன்ஸ் அப்படின்றதும், டிலேன்றதும், பிளாக்குன்றதும் இருக்குன்றத அக்செப்ட் பண்ணி தென் ப்ரொசீட் பண்ணணும். நெறைய பேருக்கு இப்ப ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லா இருக்கனாலும், ஐடியாஸ் ரொம்ப நல்லா வரதுனால, அவங்க ஜாப்லேருந்து பிசினஸ்க்கு மாத்திக்கலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்ல குரு இருக்கிறனால கண்டிப்பா மாத்தலாம். ஆனாலும் நீங்க நெனைக்கிற மாரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. அப்ப நீங்க வந்து திரும்பியும் வேலைக்கும் போக முடியாது. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க நெனச்சுக்கணும். அதே மாரி ஒரு பிசினஸ்குள்ள நுழையும்போது, மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அக்கவுண்ட்ஸ்ல அப்படின்றது கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நத்திங் டூ வொரி. ஏன் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ் அப்படின்றது என்ன? கவர்ன்மெண்ட். அந்த கவர்ன்மெண்ட்ன்ற சூரியன் வீட்ல தான் கேது 8ஆம் வீட்ல இருக்காரு. அப்ப நான் பிசினஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைசியில நான் வந்து எதுக்கு டாக்ஸ் பே பண்ணியே ஒரு வழி ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் இல்லாம, டீப்பா அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணும்போது கண்டிப்பா போலாம். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கொஞ்சமும் கிடையாது.